அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினமொரு தகவல் எண் 1186. தலைப்பு மரணத்திற்கு பின் தொடர் 13. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை சுய சிந்தனை உடையவர்களாக, சிந்திக்கக்கூடிய, செயல்படக்கூடிய, விளங்கக்கூடிய, விளக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக படைத்து நன்மை தீமை இரண்டையும் நமக்கு எதை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்து செய்யலாம் என்ற நிலையையும் ஏற்படுத்தி இந்த உலகத்தை ஒரு பரீட்சை கூடமாக ஆக்கியிருக்கின்றார். பரீட்சையிலே ஒரு பரீட்சை எழுதும்போது யாரும் குறுக்கிட மாட்டார்கள். அவர் சரியாக எழுதினாலும் தவறாக எழுதினாலும் எழுதிய பிறகுதான் அவருடைய அந்த வெற்றியா தோல்வியா என்பது நிர்ணயிக்கப்படும். அதுபோல்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் பரீட்சை கூடமாக நமக்கு இந்த வாழ்க்கையை தந்திருக்கின்றான். சுய விருப்பத்தோடு நாம் செயல்படக்கூடிய தன்மையை தந்திருக்கின்றான். ஆனாலும் மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கை நன்மையாக செம்மையாக அமைவதற்கு நல்ல காரியங்களை ஆர்வமுடன் செய்யக்கூடியவர்களாக நல்லவர்களையும், மறுமையிலே நஷ்டம் அடையக்கூடியவர்கள், வேதனை அடையக்கூடியவர்களுக்கு பாவமான தீய காரியங்களை செய்யக்கூடியதை எளிதாகவும் அல்லாஹ் ஆக்கியிருப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, நாங்கள் பக்கீஉல் ஹர்கத் என்னும் பொது மையவாடியில் ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டோம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம் வந்து உட்கார்ந்ததும் நாங்களும் அவர்களை சுற்றி அமர்ந்து கொண்டோம். அவர்களிடம் ஒரு சிறிய கைத்தடி இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலை குனிந்தவர்களாக தம் கைத்தடியால் தரையை கீறிக்கொண்டு, உங்களில் யாரும் அல்லது எந்த ஆத்மாவும் அதன் இருப்பிடம் சொர்க்கமாக அல்லது நரகமாக இருப்பது பற்றி தீர்மானிக்கப்படாமல் இல்லை. அது தீய கதியுடையதா நற்பேருடையதா என்பதும் நிர்மாணிக்கப்படாமல் இல்லை என்று கூறினார்கள். உடனே ஒருவர், இறை தூதர் அவர்களா, அப்படியானால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டதை நம்பி நற்செயல்களில் ஈடுபடுவதை நாம் விட்டுவிடலாமா? ஏனெனில் நம்மில் யார் நல்லவர்களாக தீர்மானிக்கப்பட்டுள்ளார்களோ அவர்கள் நிச்சயமாக நல்லவர்களின் செயல்களில் ஈடுபடுவார்கள். யார் தீயவர்களாக தீர்மானிக்கப்பட்டுள்ளார்களோ அவர்கள் நிச்சயமாக தீயவர்களின் செயல்களில் ஈடுபடுவார்கள் என்றதும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மில் நல்லவர்களாக தீர்மானிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு நற்செயல்கள் செய்வது எளிதாக்கப்படும், தீயவர்களாக தீர்மானிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு தீய காரியங்கள் எளிதாக்கப்படும் என்று கூறிவிட்டு, தர்மம் கொடுத்து பயபக்தியுடன் நடந்து நல்லவற்றை உண்மையாக்குகிறவர் என்ற அந்த 5வது 6வது 92வது அத்தியாயத்தின் 5வது 6வது வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிக்கொள்ளுமாறு கூறினார்கள். فَأَمَّا مَنْ أَعْطَى وَاتَّقَى وَصَدَّقَ بِالْحُسْنَى فَسَنُيَسِّرُهُ لِلْيُسْرَى. எனவே எவர் தான தர்மம் கொடுத்து அல்லாஹ்வை பயந்து கொண்டாரோ, நல்லவற்றை அவை நல்லவை என்று உண்மையாக்குகின்றாரோ, அவருக்கு நாம் சுலபமானதை சொர்க்கத்தின் வழியை லேசாக்குவோம் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்ற அந்த செய்தியை கூறினார்கள். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறை குர்ஆன் நெடுகிலும் நல்லவர்களுக்கு நற்பாக்கியங்களையும் கெட்டவர்களுக்கு கேடுகளையும் ஏற்படுத்தி இருப்பதாக சொல்லி காட்டுகின்றார். ஒரு மனிதர் மரணித்து விட்டார். அவரிடம் மண்ணறையில் வைத்து, கபரில் வைத்து, நீ உலகில் என்ன நன்மை செய்து கொண்டு வந்தாய் என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர், நான் மக்களிடம் கொடுக்கல் வாங்கல் செய்து வந்தேன், கடன் தொகையை வசூல் செய்யும் போது வசதி உள்ளவர்களுக்கு அவகாசம் கொடுத்து வந்தேன், வசதியற்றவரை மன்னித்து அவரின் கடனை தள்ளுபடி செய்தேன் என்று கூறினார். அவரின் இந்த நற்செயல் அங்கீகரிக்கப்பட்டு அவருக்கு மன்னிப்பு அளிக்கப்பட்டது என ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இச்செய்தி சஹீஹுல் புகாரியில் 2391வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
எந்த நிலையிலும் படைத்தவனை பயந்து அவனை அஞ்சி நல்ல காரியங்களில் ஒருவர் ஈடுபட்டால் நிச்சயமாக அவருக்கு அதன் பலன் மரணத்திற்கு பிறகு வெளியாகும் தெரியும். இப்னு ஜுதான் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணக்காரர், வாரி வழங்கக்கூடிய வள்ளல், உறவினர்களை ஆதரிக்கக்கூடியவர், ஏழைகளை அரவணைக்கக்கூடியவர், அனாதைகளுக்கு வேண்டியதை வழங்கக்கூடியவர் ஒருவர் இருந்தார். அவரை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள். இப்னு ஜுதான் அறியாமை காலத்தில் மிக நல்ல தான தர்மங்கள் வழங்கக்கூடிய, உறவினர்களை ஆதரிக்கக்கூடிய, ஏழைகளை கவனிக்கக்கூடியவராக இருந்தார். அவருக்கு மறுமையில் நற்பெயர் கிடைக்குமா என்று. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கிடைக்காது. ஏனென்றால் அவர், யா அல்லாஹ், மறுமை நாளிலே, மரணத்திற்கு பிறகுள்ள அந்த மறுமை நாளிலே நீ விசாரிக்கும் அந்த விசாரிப்பிலே என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னித்து விடு என்று அவர் ஒருபோதும் கேட்டதில்லை. மறுமையை அவர் நம்பியதில்லை. ஆகையால் அவருக்கு இந்த நன்மைகள் அங்கு பலன் தராது. இந்த நன்மைகளுக்காக இங்கேயே அவர் வழங்கப்படுவார், அவருக்கு உண்டானது கொடுக்கப்படும். மறுமையில் அவருக்கு எந்த விதமான பங்கும் கிடையாது. மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கை அவருக்கு நல்லபடியாக அமையாது என்று கூறினார்கள். அப்படியானால் நாம் இம்மை வாழ்க்கையில் மறுமையை உறுதியாக நம்பக்கூடியவர்களாக, மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறது, மறுமையை மையமாக நோக்கமாக வைத்தே பிரபஞ்ச கட்டமைப்பு கட்டியெழுப்பப்பட்டுள்ளது என்பதை உணர்ந்து நன்மைகளை அதிகம் செய்யக்கூடியவர்களாக, மறுமையை நம்பி வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிக்கொள்ள வேண்டும். இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி